கிறிஸ்தவங்களுக்கு தனி கட்சி ஏன் இல்ல அப்படின்னா, இவங்க யாருமே கிறிஸ்தவங்களாக இல்லையே. அதாவது தலைவர்கள உருவாக்கல. அந்த விதத்துல இந்த கிறிஸ்தவ மத தலைவர்கள் இருக்கிறாங்க இல்லையா? மத தலைவர்கள் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த கல்வி நிறுவனங்களால நல்ல தலைவர்கள, கிறிஸ்தவ தலைவர்கள உருவாக்க முடியல. அரசியல் கட்சிகள்லயும் கிறிஸ்தவங்க இல்ல. அரசியல் கட்சியாகவும் கிறிஸ்தவங்க இல்ல. இது ரொம்ப பரிதாபத்திற்குரிய ஒரு நிலையாத்தான் இன்னைக்கு வரைக்குமே இருக்கு. இப்போ தாவிகாவுடைய விஜயனுடைய வருகைக்கு பின்னால அந்த வாக்குகள்லாம் என்ன ஆகும் அப்படின்றதும் எல்லாருக்குமே அந்த கேள்விக்குறி இருக்கு. கிறிஸ்தவ வாக்குகள் அவங்க மனசை பொறுத்த மட்டும் இல்ல, பாஜகவிற்கு எதிரான நிலைப்பாடு அப்படின்றது இது இருக்கு. ஆனா அந்த நிலைப்பாடு எந்த கட்சிக்கு வாக்கா போகும் அப்படின்றது தெரியும். இது இட் இஸ் அ மிசரபிள் ஃபெயிலியர், கிரேட் ஃபெயிலியர் ஆஃப் திஸ் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் சர்ச் இன் தமிழ்நாடு. ஏன் அரசியலை இன்னுமே தீட்டாக அப்ப நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா? அப்ப தீட்டாக நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அப்போ இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறது அப்படின்றதுலயுமே அவங்க நிலைப்பாடு எடுக்கக்கூடாது இல்லையா? இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடாது இல்லையா? ஆனா பாஜகவிற்கு எதிராக நிலைப்பாடு எடுக்கிறது மட்டும் அது எப்படி சரியாகும்? மக்களினுடைய நலனை விட இந்த நிறுவனங்களுடைய நலன் பாதிக்கப்பட்டது அப்படின்றதுனாலதான் ரொம்ப அக்ரெசிவா வெளிப்படையாக பாஜகவை எதிர்க்கிறாங்க. யாராவது ஒன்று இந்த கிறுக்கு பசங்க இந்த மாதிரி பைபிள்ல வச்சுக்கிட்டு செய்யறது, அந்த மதம் கிறிஸ்தவத்தை நாங்க பரப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஸ் ஸ்டாண்டுகள்ல ரோட்டுகள்ல நின்றுட்டு செய்யறாங்க இல்லையா? அதெல்லாம் கிறிஸ்தவத்தை கேலி கூத்தாக்குறது மாதிரி. அவங்க சொல்றதுனால எல்லாம் பெருசா மனம் மாறி எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னீங்கன்னா நீங்க உங்களை விட அடிமுட்டால் வேற யாரும் இருக்க முடியாது. இந்த கிறிஸ்தவ அமைப்புகள் போர்க்கொடி தூக்குறது மாதிரி போறதுக்கு காரணம் மெயினா இந்த நிறுவனங்களுடைய நலன். நான் இந்த செய்தி சேகரிக்கிறதுக்காக தேர்தல் பேச்சுவார்த்தை நடத்துறப்பெல்லாம் வந்துட்டு ஃபீல்டுக்கு போறப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் அடிக்கடி அது தோணி இருக்குது. நிறைய கட்சிகள் பேச்சுவார்த்தைக்கு அதிமுக, திமுக இந்த கட்சிகளுக்கு எல்லாம் வரும். குறிப்பா இந்த முஸ்லிம் கட்சிகளும் வரும். ஆனா இந்த கிறிஸ்தவ சார்பாக எந்த கட்சிகளுமே அது அப்படிங்கிற ஒரு விஷயமே பேச்சுவார்த்தைக்கு இந்த கட்சி கிறிஸ்தவர்கள் சார்பாக இந்த கட்சிகள் வர்றாங்க அப்படிங்கிறது கூட ஒரு பேச்சு பேசும் பொருளாவே இருக்காது. கிறிஸ்தவர்களுக்கு என்று ஏன் தனி கட்சி இல்ல? கிறிஸ்தவங்களுக்கு தனி கட்சி ஏன் இல்ல அப்படின்னா இவங்க யாருமே கிறிஸ்தவங்களாக இல்லையே. அவங்க எல்லாமே ஜாதிப்படிதானே இருக்கிறாங்க அப்படின்ற இன்னொரு காணொலியில் நம்ம விரிவா அதை பத்தி பேசினோம். இப்போ இந்த கிறிஸ்தவர்கள் கிறிஸ்டியன் ஐடென்டிட்டியோட இல்ல, அது நிச்சயமா ஜாதி ஐடென்டிட்டி தான் முதன்மையாக இருக்கு. அது ஒரு ரொம்ப முக்கியமான காரணம். அடுத்து இப்ப இந்த அரசியல்ல எப்படின்னா மத்தவங்களோட இணைஞ்சு பேசுறது மாதிரி, அவங்களுக்கு ஈக்குவலா பேசுறது மாதிரி இங்க ஒரு தலைமை அதாவது தலைவர்களை உருவாக்கல. அந்த விதத்துல இந்த கிறிஸ்தவ மத தலைவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, மத தலைவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இத்தனை கல்வி நிறுவனங்கள் இருக்கு. தொடக்கப்பள்ளியில இருந்து எல்கேஜி யூகேஜில இருந்து பிஹெச்டி வரைக்கும் படிக்கிறதுக்கான கல்வி நிறுவனங்களை இந்த கிறிஸ்தவ அமைப்புகள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா பாருங்க, இந்த அமைப்புகளால, இந்த கல்வி நிறுவனங்களால நல்ல தலைவர்களை, கிறிஸ்தவ தலைவர்களை உருவாக்க முடியல. அதாவது வழக்கமா காலேஜஸ்ல, ஸ்கூல்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கேட்டகிசம் அப்படி எல்லாம் கூட இருக்கும். அப்புறம் இந்த பங்குகளை எடுத்துக்கிட்டோம்னா சண்டே கேட்டகிசம் அப்படின்லாம் கூட இருக்கு. பைபிள் கிளாஸஸ் எல்லாம் இருக்கு. இவ்வளவுலாம் இருந்தும் ஏன் ஒரு பொதுவுல ஒரு இந்த செக்குலர் வெளியில, அரசியல் வெளியில தலைவர்களை, ஆளுமைகளை உருவாக்க முடியல? இல்லையே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுகவுல ஏதோ இந்த இனிகோ இருதயராஜ்ன்ற ஒருத்தருக்கு மட்டும் ஒரு சீட்டு கொடுத்திருக்கிறாங்க, கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கம் அப்படின்ற அந்த பேர்ல. மத்தபடி அரசியல் கட்சிகள்லயும் கிறிஸ்தவங்க இல்ல, அரசியல் கட்சியாகவும் கிறிஸ்தவங்க இல்ல. இது ரொம்ப பரிதாபத்திற்குரிய ஒரு நிலையாத்தான் இன்னைக்கு வரைக்குமே இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா என்னன்னா, அந்த வாக்கு அரசியல் அப்படின்னு வரும்போது கடைசியில அந்த கொஞ்சம் வயசானவங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பங்கு தந்தையர்கள், பாஸ்டர்ஸ், அவங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்களுடைய கருத்துக்களுக்கு அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் இருக்கும்.
அதாவது பெரியவங்கள்ட்ட. ஆனா இப்ப இருக்கக்கூடிய அந்த இளைய தலைமுறை இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த பாஸ்டர்ஸ், பாரிஷ் பிரீஸ்ட்ஸ், பங்கு தந்தையர்கள், இந்த சோ கால்டு பாதிரியார்கள் அப்படின்றவங்க, அவங்களுடைய தாக்கம் ரொம்ப குறைவாகத்தான் இருக்கு. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா இந்த கிரெடிபிலிட்டி கேப். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த குருக்கள், துறவியர்கள், கன்னியர்கள், இவங்க எல்லார்ட்டையுமே பரவலா பார்த்தோம்னா அந்த ஒரு கிரெடிபிலிட்டி கேப் இருக்கு. அவங்களுடைய அவங்க ரொம்ப எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்றதாக இல்ல அப்படின்ட்டு இந்த இளைஞர்கள் ஃபீல் பண்றாங்க. அவங்க பொதுவா பார்க்கும்போதும் சாதாரண குடும்பஸ்தர்களுக்கும் அவங்களுக்கும் பெருசா வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியல. வார்த்தைப்பாடுகள் எடுத்திருக்கிறாங்க. ஏழ்மை, கற்பு, கீழ்ப்படிதல் அப்படின்லாம் வார்த்தைப்பாடுகள்லாம் எடுத்து ஒரு துறவற வாழ்க்கையா வாழ்றதா சொல்லக்கூடியவங்கள்ட்ட அவங்க லைஃப் ஸ்டைலையும், குடும்பஸ்தர்களா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய லைஃப் ஸ்டைலையும் பார்க்கும்போது பெருசா வித்தியாசம் இல்லை. ஒரு விதத்துல சொல்ல போனா இந்த குடும்பங்கள்ல இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கையை விட இவங்களுடைய வாழ்க்கை இன்னும் ரொம்ப சுகபோக வாழ்க்கை மாதிரி தெரியுது வெளியில பார்க்கும்போது. இப்ப அந்த மாதிரியான அந்த கிரெடிபிலிட்டி கேப் இருக்கிறதுனாலயே என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய வார்த்தைகளுக்கு அவ்வளவு தூரம் வெயிட் இல்லாம போயிடுச்சு. அப்ப இந்த இளைய தலைமுறை, இந்த ஜென்சி முக்கியமா, அவங்கள்ட்ட பெரிய அளவுல இந்த சபையில் இருக்கக்கூடிய, இந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய மத தலைவர்களால பெருசா தாக்கத்தை ஏற்படுத்த முடியல. அது ஒரு காரணம். இப்போ இந்த ஜென்சி தலைமுறை இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஓட்டுன்னு வரும்போது சில பேர் பார்த்தீங்கன்னா சீமானுடைய நாம் தமிழர், அந்த தமிழ் ஆர்வம் உள்ள இளைஞர்கள் நாம் தமிழர் பின்னாடி போனாங்க. திமுக, அதிமுகல இருந்து பெரும்பாலான இளைஞர்கள் வெளியில அதுல உள்ள போகல. ஏதோ இந்த கொஞ்சம் கொஞ்சம் பேர் அப்படி இருக்கலாம். மற்றபடி பெரும்பான்மையான இளைஞர்கள் அரசியலை விட்டு விலகித்தான் நிக்கிறாங்க. கொஞ்சம் பேர் நாம் தமிழர்ல போயிருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருக்கிறாங்க. நான் சொன்னேன் பாத்தீங்களா, தமிழக கிறிஸ்தவத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா அதுல 60 விழுக்காடுல இருந்து 80 விழுக்காடு வரைக்கும் தலித் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. பட்டியலின பின்புலத்தில் இருந்து வந்த கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அதனால விடுதலை சிறுத்தைகளுக்கு கொஞ்சம் ஈர்ப்பு இருந்தது. இப்ப அங்க இருந்துமே கூட ஒரு கொஞ்சம் இந்த தலைமுறை அவ்வளவு வேகத்தோட, வெறியோட, அந்த பேஷனட்டா இன்வால்வ் பண்ணியிருந்தாங்க இல்லையா 1990s இந்த இந்த 2000 தொடக்கத்துல ஃபர்ஸ்ட் டிக்கெட் இந்த இதுல 2000 தொடக்கத்துல இருந்தது. அந்த மாதிரி வேகத்துல இப்போ 2010க்கு பிற்பாடு இல்ல வேகம் குறைஞ்சிருச்சு. ஏன்னா திருமாவனுடைய வேகமுமே அங்க குறைஞ்சிருச்சு. கட்சியாக அவர் மாறின பிற்பாடு நிறைய காம்ப்ரமைசஸ் பண்றாரு, நிறைய விஷயங்கள்ல விட்டு கொடுத்து போயிடுறாரு. அந்த கூட்டணி கட்சிகளுக்காக நிறைய தியாகங்களை பண்றாரு. இப்ப பண்ண மாதிரி இந்த தியாகங்கள்ன்ற அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாங்க. அந்த மாதிரி எல்லாம் செஞ்சதுனால என்ன ஆயிடுச்சுன்னா கட்சி நலனையும், அந்த கட்சியை நம்பி கட்சியாக இருக்கக்கூடிய மக்களுடைய நலனையும் நிறைய விட்டு கொடுத்துக்கிட்டே வந்துட்டாரு அப்படின்ற ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சதுனால இந்த இளைய தலைமுறை அதுல இருந்துமே கொஞ்சம் விட்டு விலகி நிக்கிறாங்க. அந்த முழு வேகத்தோட ஆர்வத்தோட ஈடுபடல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தாவேகா விஜய் வர்றாரு. இப்ப கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே என்ன அப்படின்னா இதுவரைக்கும் நம்ம பெருசா அவங்களை எடுத்துக்க தேவையில்லை. அவங்க வந்து கிறிஸ்தவர்கள் அப்படின்னா அவங்க நிலைப்பாடு எப்படி இருக்கும்னா பாஜக RSSக்கு எதிரான நிலைப்பாடா இருக்கும். இப்ப பாஜக எங்க இருக்கிறாங்களோ அந்த அணிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ இந்த தேர்தல் எடுத்துக்கிட்டோம்னா பாஜக அதிமுக அணி, அப்போ அதுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த வாக்கு எங்க வரும்னா அதற்கு எதிராக இருக்கக்கூடிய அணிக்கு வரும், திமுக அணிக்கு வரும். அப்படித்தான் போன தேர்தல் எல்லாம் இருந்துச்சு. இந்த தேர்தல்ல தாவேகா குறுக்க வந்துருச்சு. இப்ப வந்த உடனே என்ன ஆயிடுது அப்படின்னா இந்த திமுகவிற்கு இந்த கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு அப்படியே வந்துடும். ஏன்னா அந்த பங்கு சாமியார்கள்ட்ட, அந்த பாஸ்டர்ஸ் கிட்ட போய் சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து திமுகவுக்கு ஓட்டு போட சொல்லிடுவாங்க. அந்த இன்ஃபுளுன்ஸ் இருக்கும். அடுத்து என்ன அப்படின்னா அவங்களுடைய கல்வி நிறுவனங்கள் எல்லாமே காப்பாற்றணும் அப்படின்னா
அது பாஜக வந்துட்டா இந்த இப்ப எஃப்சிஆர்ஏ பத்தி எல்லாம் சொல்றாங்க. எஃப்சிஆர்ஏன்னா இந்த ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய உதவிகளை முறைப்படுத்துவது, கட்டுப்படுத்துவது, நெறிப்படுத்துவது, அந்த இதை அதுக்கான சட்டத்தை இயற்றுறதுல ரொம்ப கெடுபிடியான சட்டமா பார்க்கப்படுது. இன்னைக்கு அதை பத்தி தான் பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி எல்லாம் நெருக்கடிகள் வரும் அப்படின்ற அந்த அச்சத்துல அப்புறம் இந்த நார்த் ஈஸ்ட்ல வட இந்தியாவில எல்லாம் நம்ம பார்க்கிறோம், பல இடங்கள்ல இந்த கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னு எல்லாம் நம்ம செய்திகள்ல பார்க்கிறோம். நடைமுறையிலுமே அங்க இருக்கக்கூடியவங்களுடைய அனுபவமும் அப்படி இருக்கு. இப்ப இதனால தமிழ்நாட்டுல அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது, நிறுவனங்களுடைய நலனை கட்டி காப்பாற்றணும். அதுக்கப்புறம் அதான் மெயினாக இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மத மதத்தை பின்பற்றுவதற்கான உரிமை, அதுல குறுக்கிட எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றதுனால ஆர்எஸ்எஸ், பாஜக, அந்த தீவிர இந்துத்துவ கட்சிகள் அதனுடைய பிடியிலிருந்து நம்ம வெளியில நிக்கணும், அதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அப்போ அதுக்கு எதிரான சக்திகள்கிட்ட நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற நிலைப்பாடு இருந்தது. இப்பவும் அந்த நிலைப்பாடுதான் இருக்கு. ஆனா அது திமுகவிற்கான வாக்குகளா இல்லை. அதாவது திமுகவுக்கு எவ்வளவு வாக்கு வரும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. அதான் இப்ப பிரச்சனை. இப்ப தாவிகாவிற்கு அந்த வாக்குகள் எவ்வளவு போகும் அப்படின்றது தெரியல. இப்போ சீமானுக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்கு நான் சொன்னேன், ஏன்னா இதுல பெரும்பான்மையானவர்கள் தலித்து பின்புலமுள்ள மக்களாக இருக்கிறதுனால கிறிஸ்தவத்துல அவங்களுடைய வாக்கு இந்த கொஞ்சம் போயிடுச்சு. தமிழ் ஆர்வம் உள்ளவங்களுக்கு, தமிழ் இன உணர்வு உள்ளவங்க சீமான் பக்கம் நின்னாங்க. இப்போ தாவிகாவுடைய விஜயுடைய வருகைக்கு பின்னால அந்த வாக்குகள்லாம் என்ன ஆகும் அப்படின்றதும் எல்லாருக்குமே அந்த கேள்விக்குறி இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான நிலையில தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய நிலைமை இருக்கு. கிறிஸ்தவ வாக்குகள் அவங்க மனசை பொறுத்த மட்டும் இல்ல, பாஜகவிற்கு எதிரான நிலைப்பாடு அப்படின்றது இது இருக்கு. ஆனா அந்த நிலைப்பாடு எந்த கட்சிக்கு வாக்கா போகும் அப்படின்றது தெரியல. அந்த மற்ற கட்சிகளுக்கு ஈக்குவலா போய் உட்காரக்கூடிய அளவுல இங்க யாரும் இல்ல, தலைவர்கள் இல்ல. அதாவது கட்சிகள்லயும் திமுகவை எடுத்துக்கிட்டா திமுகவிலையும் கிறிஸ்தவங்க இல்ல, அதிமுகவிலையும் கிறிஸ்தவங்க இல்ல, தலைவர்களா இல்ல. சரி, கட்சிகளுக்கு வெளியில இந்த கிறிஸ்தவர்களே கட்சியா இருக்கிறாங்களா அப்படின்னா அங்கேயும் கட்சியா இல்ல. இது இட் இஸ் a miserable failure, great failure of this institutionalized church in தமிழ்நாடு. அதாவது இந்த நிறுவன திருச்சபை இருக்குது இல்லையா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த திருச்சபை என்ற அந்த அமைப்பு அது மிகப்பெரிய அளவுல தோல்வி அடைஞ்சுக்கிட்டே வந்திருக்கு. அந்த தோல்வியினுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்குமே இருக்கு. அரசியல் ரீதியாக எந்த தலைவர்களையுமே பொது வெளியில நிற்கக்கூடிய பேர் சொல்ல யாரு நீங்க சொல்லுவீங்க இன்னைக்கு கிறிஸ்தவ தலைவர்கள்னு சொல்லுங்க பாப்போம். இந்த சாமியார் அம்மாங்களை விட்டுருங்க, அவங்களை தவிர வேற யாரு நீங்க சொல்லுவீங்க? அரசியலை கூட விட்டுருங்க, பொதுவாகவே பொது வெளியில நீங்க சொல்லுங்க, ஒரு பெரிய ஆக்டிவிஸ்ட் அப்படின்ற மாதிரி மக்கள் பணியில ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க ஒருத்தர் பேர் சொல்லுங்க பாப்போம். அவங்கவுங்க துறையில இருக்கலாம், ஒரு வேலை செய்யக்கூடிய அந்த கரியர்ல அவங்கவுங்க கரியர்ல எக்ஸலண்டா பண்ணக்கூடியவங்க இருக்கலாம். ஆனா மக்கள் பணி அப்படின்னு வரும்போது இந்த குருக்கள் துறவிகள், ஆண் பெண் துறவிகள் அவங்களை தவிர்த்து மற்றவங்கள்ல பொது நிலையினர்ல குடும்பஸ்தர்கள்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஏன் அவங்கள உருவாக்குறதுக்கு இந்த அமைப்பு ரீதியாக எந்த இதுவுமே ஏன் எடுக்கல? ஏன் அரசியலை இன்னுமே தீட்டாக அப்ப நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா? அப்ப தீட்டாக நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அப்போ இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறது அப்படின்றதுலயுமே அவங்க நிலைப்பாடு எடுக்கக்கூடாது இல்லையா, இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடாது இல்லையா? ஆனா பாஜகவிற்கு எதிராக நிலைப்பாடு எடுக்கிறது மட்டும் அது எப்படி சரியாகும்? அரசியல்ல ஈடுபடல அப்படின்னா அதையுமே செய்ய ஒரு கட்சியை சார்ந்துதானே இந்த கிறிஸ்தவ திருச்சபைங்கிறது இருக்குது. அரசியல் வேண்டாம், அரசியலை உருவாக்க தவறிட்டீங்க. ஆனா உங்களுடைய நிறுவனத்தை காப்பாத்திருக்கோ, உங்களோட திருச்சபைக்காகவோ நீங்க ஒரு கட்சியை சார்ந்துதான் இருக்கிறீங்க. குறிப்பா வந்து ஆளுங்கட்சியை சார்ந்துதான் இந்த கிறிஸ்தவ திருச்சபை வந்து இருக்குது. அப்போ ஓட்டு இருக்குது, அதை ஏன் வாய்ஸா மாத்துறதுல வந்து இந்த திருச்சபைங்கிறத தவறிடுச்சு? ஆமா, இன்னும் தொடர்ந்து அந்த அந்த வேலையில ஈடுபடவே இல்லை. நீங்க கரெக்டா சொன்னீங்க.
இந்த நிறுவனங்களினுடைய நலனை காப்பாற்றுறது தான் முதல் குறிக்கோளாகவே இருக்கு. இந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளுடைய நலனுமே அப்படித்தான் இருக்கு. அதனால என்ன ஆளும் கட்சியாக எது இருக்கோ அதை பகைச்சிக்காம இருக்கணும் அப்படின்ற போக்குதான் இருக்கு. இன்னைக்கு அந்த பாஜக அப்படின்னு சொன்ன உடனே இந்த பாஜக இந்துத்துவ கோட்பாடு அப்படின்றது இந்த மத சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய மக்களினுடைய நலனை விட இந்த நிறுவனங்களுடைய நலன் பாதிக்கப்பட்டது அப்படின்றதுனாலதான் ரொம்ப அக்ரெசிவா வெளிப்படையாக பாஜகவை எதிர்க்கிறாங்க. இப்ப பாஜகவை எதிர்க்கிறதுக்கு வேற என்ன காரணம் நீங்க சொல்லுவீங்க? என்னன்னா இந்த கோயிலுக்கு போக முடியல, மத மாற்றத்தை தடை செய்யறாங்க அப்படின்னு, மதம் மாற்றம் பண்றது அப்படின்றத அதை சொல்றாங்க. இங்க எந்த காலத்துலங்க மத மாற்றம் இங்க நடந்திருக்கு? உண்மையிலேயே சொல்ல போனா அதுவுமே கூட இந்த மத மாற்ற தடை சட்டம் அப்படின்னு இந்த பிஜேபி RSS காரவங்க சொல்றது, அப்புறம் இவங்க இந்த கிறிஸ்தவங்க எல்லாம் நிறைய மதம் மாற்றாங்க அப்படின்றது, அது எல்லாமே இல்ல. மதம் மாற்றம்ன்றது சாத்தியமே இல்லை. பிராக்டிக்கலா பாத்தீங்க அப்படின்னா பெருசா மத மாற்றம் எல்லாம் இங்க நடக்கல. எத்தனைக்கு முதல்ல எப்படி இருந்தாங்க கிறிஸ்தவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்களோ அதே பெர்சன்டேஜ் தான் அப்படியேதான் இருக்கு. அடுத்து இந்த மதம் மதமே இன்னைக்கு இரலவெண்ட் ஆகிட்டு வருதுங்க. மதம்ன்றது, மத கோட்பாடு அப்படின்றது இந்த ஜென்சி தலைமுறை பார்க்கக்கூடிய அந்த பார்வைகளை மாறிக்கிட்டு வருது. உலகம் பூராமே இந்த நிறுவனமாக்கப்பட்ட மதங்கள், அது சார்ந்த ஆன்மீகங்கள், அது எல்லாமே பொருத்தமற்றதாக, அர்த்தமற்றதாக, காலாவதியானதாக ஆகிக்கிட்டு வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில போயிட்டு இதை கிறிஸ்தவன் ஆக்கிட்டான், முஸ்லீம் ஆக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்றச்சாட்டுகள் இருக்குது பாத்தீங்களா? அதெல்லாம் பெருசா உண்மை இருக்கிற மாதிரி தெரியல. சும்மா யாராவது ஒன்று இந்த கிறுக்கு பசங்க இந்த மாதிரி பைபிள்ல வச்சுக்கிட்டு செய்யறது, அந்த மதம் கிறிஸ்தவத்தை பரப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஸ் ஸ்டாண்டுகள்ல ரோட்டுகள்ல நின்றுட்டு செய்யறாங்க இல்லையா? அதெல்லாம் கிறிஸ்தவத்தை கேலி கூத்தாக்குறது மாதிரி. அவங்க சொல்றதுனால எல்லாம் பெருசா மனம் மாறி எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னீங்கன்னா நீங்க உங்களை விட அடிமுட்டாள் வேற யாரும் இருக்க முடியாது. இதுதான் நிலைமை. இப்ப இப்படி இருக்கிறதுல அப்போ இந்த கிறிஸ்தவ அமைப்புகள் போர்க்கொடி தூக்குறது மாதிரி போறதுக்கு காரணம் மெயினா இந்த நிறுவனங்களுடைய நலன். அப்புறம் அந்த மத சுதந்திரம், அதுல கொஞ்சம் பேருக்கு உண்மையான ஒரு கன்சர்ன் இருக்கு. கொஞ்சம் வயதானவர்கள் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா பரம்பரையான கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்கல்ல, பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், மரபு ரீதியான கிறிஸ்தவ மதிப்பீடுகளை உள்வாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் அவங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க கம்யூனிசத்துக்கு கூட எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா கம்யூனிஸ்டுகள் சித்தாந்த ரீதியா கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றவங்க, கடவுள் மறுப்பாளர்கள். அவங்க அந்த ஆரம்பத்துல தீக்காவுக்கு கூட எகன்ஸ்டா இருந்தாங்க. இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய மரபு ரீதியான கிறிஸ்தவர்கள். தீக்கா, ஏன்னா அவங்க கடவுள் இல்லைன்றாங்க, பகுத்தறிவுன்றாங்க அப்படின்றது ஒத்து அப்படியெல்லாம் இருந்துச்சு. இப்ப அந்த பின்புலத்தை உடைய சிலருக்கு வேணா இந்த மதம், நம்முடைய மதத்தை சுதந்திரமா முழுமையா நிறைவோட பிராக்டிஸ் பண்றதுக்கு தடங்கள் வந்துருமோ, இடைஞ்சல் வந்துருமோ, அது அதுக்கு பிரச்சனைகள் வந்துருமோ அப்படின்ற அந்த பயம், ஜெனுவனான பயம் கொஞ்சம் பேர்கிட்ட இருக்கு. மற்றபடி இந்த நிறுவனங்களுடைய நலன் தான் பிரதானமாக இருக்கு.